நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பங்களுக்காக உமக்கு நன்றி. உம்மை துதிக்கும்படி நீர் ஏற்படுத்தி கொடுத்ததான இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. துதிகளையும் ஆராதனைகளையும் அங்கீகரித்ததான எங்கள் ஆண்டவர், இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறதான ஒரு நேரம், உடைய வார்த்தையினாலே இடைக்கட்ட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயங்களை திறக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இருதயங்களை திறந்த எங்கள் ஆவியானவர் இன்னும் ஒரு விஷயம் எங்கள் இருதயங்களை திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். உம்முடைய புதையல்கள் பொக்கிஷங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய மகிமைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன் என்று யாருக்கிட்ட சொல்றாருன்னா, யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் அப்படின்னு இருக்கு. இந்த செருபாபேல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2வது தேவாலயத்தை கட்டுவதற்கென்று கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு மனுஷன். 1வது ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து தாவீதின் விருப்பப்படி 1வது தேவாலயம் கொண்டு வரப்பட்டது. அதை சாலமோன் கட்டினார் என்று பார்க்கிறோம். இந்த 1வது தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 70 ஆண்டு காலம் அது கட்டப்படாமல் அப்படியே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் இருந்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் செருபாபேலோடு கூடும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோடு கூடும் பேசும்போது சொல்றாரு, என்னுடைய ஆலயம் கட்டப்படாமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை கட்டும்படி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அப்படி அவர்கள் ஆலயத்தை கட்டுகிற அந்த காலகட்டத்திலே நடுவில் கொஞ்சம் அவர்கள் ஆலயத்தை கட்டுவதில் சுணங்கி போகிறார்கள். மீண்டும் கர்த்தர் அவர்களை ஆலயத்தை கட்டும்படி மீண்டும் அவருடைய ஆவியை எழுப்புகிறார். அப்பொழுது செருபாபேலிட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தை தான், வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எதற்கு கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணணும்? ஒரு ஆலயத்தை தான் கட்ட போறாரு, அதுவும் ஏற்கனவே கட்டின ஆலயம்தான். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர் சில விஷயம்லாம் சொல்றாரு. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் செய்வேன்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யணுமா? வானத்தையும் பூமியும் என்ன செய்யணும்? அசைக்கணுமா அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை ஒரு தடவை இல்லை 2 தடவை சொல்கிறார் ஆண்டவர். அதே 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் அப்படிங்கிறார். இதே வசனத்தை தான் திருப்பி 21வது வசனத்தில் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு திருப்பி சொல்றாரு. அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் ஆலயத்தை கட்டும் போது சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியை ஏன் அசைக்கணும்? இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து கொஞ்சம் அதை தியானித்த போது, அந்த 6வது வசனத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றது ரொம்ப முக்கியமான வசனம். 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2வது ஆலயத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. கீழே வரும்போது நிறைய சொல்றார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் எல்லாம் சொல்றார். அப்படி இருக்கும்போது இந்த 2வது ஆலயம், முதல் ஆலயம் தான் நமக்கு ரொம்ப பெருசு. தாவீதோடைய விருப்பம், சவதரிச்சு வச்சாரு, சாலமோன் வந்து கட்டினாரு, பயங்கர ஞானம். அதுக்கு ஒவ்வொரு நாட்டில இருந்தும் மரம் கொண்டு வந்தாங்க, அது கொண்டு வந்தாங்க, இவ்வளோ இருக்கு. ஆனால் 2வது ஆலயத்தை பற்றி அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த 2வது ஆலயத்தை பற்றி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். என்ன காரணம்? எந்த ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது, 1வது ஆலயம் என்பது சாலமோனினால் கட்டப்பட்டதான ஆலயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட உடனேயே அந்த ஆலயத்தை இடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அதோடு கூட ஞானார்த்தமாய் அல்லது ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுகிறேன்,
அதோடு கூட நியாயப்பிரமாணத்தின் ஆலயம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆண்டவர் கட்டின நியாயப்பிரமாணத்தின் ஆலயம் என்ன ஆயிடுச்சு? முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ கர்த்தர் கட்டுறது 2வது ஆலயம். புறஜாதியார் மத்தியிலிருந்து கர்த்தர் இதை பேசுகிறார். புறஜாதியாருக்கு மத்தியிலிருந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் ஆலயத்தை கட்ட போகிறேன். அப்போ இந்த ஆலயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியார் மத்தியில் கட்டப்படுகிற ஆலயம் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் முந்தின ஆலயத்துக்கும் பிந்தின ஆலயத்துக்கும் எதை கம்பேர் பண்ணுறாருன்னா, செருபாபேல் கட்ட போகிற அந்த ஆலயத்தை பற்றி மட்டும் இல்லை, முந்தின ஆலயம் என்பது நியாயப்பிரமாண ஆலயம், பிந்தின ஆலயம் என்பது புதிய ஏற்பாட்டு ஆலயம், கிருபையின் பிரமாண சுயாதீன பிரமாண ஆலயம். அதாவது உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுகிறார். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது கட்டடத்தை அல்ல, ஆலயம் என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அல்லேலூயா. கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா. அப்போ ஆலயம் யாரு? நாம தான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. அப்ப இது 2வது ஆலயம். ஒரு ஆலயம் என்பது சாலமோன் கட்டின கைகளால் கட்டின கற்களால் ஆனதான ஆலயம். 2வது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆவியினாலே கட்டப்படுகிறது ஆலயம். உங்களையும் என்னையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்தை கட்டும் போதுதான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, 2வது ஆலயம். இதான் ஸ்பிரிச்சுவல், அதுல இருக்கிற தாட். ஏன் அப்படின்னா, இந்த ஆலயத்துல தான் வசனம் தெளிவா சொல்லுது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த முந்தின ஆலயத்தை பற்றி சொல்லும் போதே இயேசு தெளிவாக சொல்லிட்டார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அது முடிஞ்சிருச்சு. அது செருபாபேல் கட்டினாலும் சரி, அல்லது சாலமோன் கட்டினாலும் சரி, கைகளால் கட்டப்பட்ட கற்களாலான அந்த ஆலயத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கவில்லை. வசனம் தெளிவாக இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்ற 2வது ஆலயம் என்பது உங்களையும் என்னையும் குறித்து. இன்னைக்கும் நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டும் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம். இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் ஒரு சர்ச், ஆலயம். அப்போ நம்ம எல்லாரும் சர்ச்னா பரலோகத்தில் நிறைய சர்ச் இருக்குமா? இல்லை. மணவாட்டி சபைன்னு ஒன்று இருக்கு. அந்த மணவாட்டி சபையில் நீங்க எல்லாரும் ஒரு பார்ட், நாம எல்லாம் ஒரு அங்கம், நாம எல்லாம் இசைவாய் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாய் அங்கே காணப்படுவோம். புரியுதா? சாலமோன் ஆலயத்துக்கு ஒரு கல்லுக்கல்லா வச்சு கட்டினாங்க இல்லையா? இப்போ செருபாபேல்ட்ட சொல்லும் போது கூட சொல்வார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படும் அப்படிம்பார். அப்படி கட்டப்பட்டது போல இப்போ நம்மளை வச்சு பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு ஆலயத்தை கட்டுகிறார், சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அப்போ நாம தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் மாதிரி ஒரு ஆவியில இன்னொரு ஆவியிலோடு கூட இணைக்கப்பட்டு நாம் எல்லாம் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம், ஜீவ கற்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அப்போ நீங்களும் நானும் எல்லாருமே ஒரு ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை கட்டும் போதுதான் வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், அவர் மகிமையில், அந்த மகிமையில இந்த ஆலயம் நிரம்பி இருக்கும். அப்ப இந்த ஆலயத்தை உருவாக்குறோம். நீங்களும் நானும் ஒரு ஆலயம்னு சொன்னா, கர்த்தர் விரும்பப்பட்டவர் நமக்குள்ள இருப்பாருன்னா, அவருடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறோம்னா, இந்த ஆலயத்துல நாம இருக்கிற இந்த ஆலயம் கட்டப்படும் போது அல்லது நாம் ஆலயமா இருக்கும் போது வானமும் பூமியும் அசையும். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவார். நான் இதை ஏதோ வசனத்துக்காக சொல்லலை, கொஞ்சம் ஆவியானவர் இதை படிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். இப்போ 2வது ஆலயத்தை கட்டுறதுக்கு இயேசு வரார், அதாவது ஸ்பிரிச்சுவல் சர்ச்சை உருவாக்குறதுக்கு இயேசு வரார். நான் இந்த வசனத்திலிருந்து கூட சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் மணவாட்டி சபையை உருவாக்கத்தான் வந்தார். இயேசு மரித்த போது அவருடைய விழாவில குத்தினார்கள். அவர் நித்திரை அடைந்து, அதாவது அவர் ஜீவனை விட்ட போது விழாவில் குத்துறான். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆதாம் நித்திரை அடைந்த போது விழாவில் குத்தி ஏவாள் எடுத்தாங்க. இயேசு ஜீவனை விட்டு நித்திரை அடைந்த போது விழாவில் குத்தி புதிய ஏற்பாட்டு சபையை எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார், கட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்போ எப்படி செருபாபேல் ஆலயம் கட்டின மாதிரி நம்மளை கட்டுறார். அப்படி கட்டும்போது இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் போது, இந்த பூமிக்குள்ள நுழையும் போது இந்த வசனம் அப்படியே நிறைவேறுச்சு. எந்த வசனம்? வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் அப்படிங்கிற வசனம் நிறைவேறுச்சு. எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா, எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2 வசனங்களை நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்குள்ளே நுழையிறார். இயேசு பூமிக்குள்ளே நுழையும் போது
சொல்லப்படுகிறதான வசனம் பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு இருக்கு. இப்போ இயேசு உள்ள நுழையும் போது 2 வார்த்தை, உன்னதத்தில் இருக்கிற தேவன், பூமியிலே சமாதானம், வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் அப்படிங்கிறது. இதில் எப்படி வானமும் பூமியும் ஒரு அசைவை கண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, அவராலே அவருக்காக சகலமும் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்காக தான் எல்லாமே என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. சகலமும் அவராலேயே உண்டாக்கப்பட்டது. இப்படி இருந்த ஒரே தேவனாக, அனாதி தேவனாக இருந்தவர் சிருஷ்டிப்பை ஆரம்பித்து ஆதி தேவனாக மாறுகிறார். ஆதிக்கும் அனாதிக்கும் என்ன விஷயம்னா, சிருஷ்டிப்பு தொடங்கினது ஆதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்புக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் அனாதி தேவன். அதுக்கு பேர் என்னது? அனாதி தேவன். சிருஷ்டிப்புலாம் இல்லாத காலத்திலிருந்தே அவர் இருக்கிறார். அவருடைய நாட்கள் முடிவடைவதில்லை, அவருடைய வருஷங்கள் முடிவடைவதில்லைன்னு சொல்ற மாதிரி அவர் அனாதி தேவன். அவர் எப்போ தன் வாயை திறந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிருஷ்டிப்பு ஆரம்பிக்கிறார். அந்த சிருஷ்டிப்புக்கு பேர் தான் ஆதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆண்டவர் சில நோக்கங்களுக்காக, சில காரியங்களுக்காக அதெல்லாம் செய்கிறாரு. செஞ்சு முடித்த பிறகு நம்முடைய ஆண்டவர் மனுஷன் வீழ்ச்சி அடைகிறான், ஆதாம் வீழ்ச்சி அடைகிறான். அவனை மீட்கும்படி ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் கழித்து தேவனே மனுஷனுடைய ரூபம் எடுத்து மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வருது. அப்படி வரும்போது இப்போ யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன், அப்படித்தானே வசனம் சொல்லுது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவருக்காக அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கும் போது, அந்த பரலோகத்திலிருந்து இயேசுவே பூமிக்கு வந்துட்டார்னா பரலோகம் எப்படி இருக்கும்? பரலோகம் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, பரலோகத்தினுடைய தேவன் அவர். அப்படி இருந்த இயேசு பூமிக்கு வந்துட்டார்னா பரலோகம் எப்படி இருக்கும்? தேவன் மனுஷனை ஏன் உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டால், ஒரு தூதர் கூட்டம் அவருக்கு விரோதமாக எழும்பி கீழே வந்து விட்டது. அதற்கு பதிலாக தான் யாரை உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்குறாரு. இப்போ ஒரு தூதர் கூட்டமே அங்கே இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? வெறுமையாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக கர்த்தர் யாரை உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்கி நம்மை தேவ தூதர்களை போல மாற்றி கொண்டு போய் உட்கார வைக்க போறாருன்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு தூதர் கூட்டமே பரலோகத்தில் இல்லைன்னா அந்த இடம் வெறுமையாக இருக்கும்னா, இயேசுவே பரலோகத்தில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படின்னு பார்க்கணும். நம்ம பொதுவாக இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோமே ஒழிய, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நம்ம யோசிக்கவே இல்லை. தேவன் எவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லையா? வானம் அவரது சிங்காசனம், பூமி பாதப்படினா அப்போ எவ்வளோ பெரிய தேவன். அந்த தேவன் மரியாளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு 3-4 கிலோ உள்ள ஒரு குழந்தையா மாறணும்னா எவ்வளோ கஷ்டம். நம்ம பொதுவாக அப்படியே குறுக்கிக்கிட்டு எவ்வளோ குறுக்கினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே தேவனால முடியும், ஒரு சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இன்னைக்கு வானத்தில் இல்லை, பரலோகத்தில் இல்லை. அவர் கிளம்பி எங்கே வந்துட்டாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லாத பரலோகம் எப்படி இருக்கும்? அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். தேவனே இல்லாமல் பரலோகம் இருக்கிறது. அவர் அனுப்பி வச்சாச்சு. பரலோகம் இப்போ எப்படி இருக்கும்? பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய அசைவு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்போ அவர் இறங்கி வராரு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயேசு பூமிக்கு வந்துட்டாருன்னா சர்வ சேனையும் எங்கே வந்துருச்சான்? பூமிக்கு வந்துருச்சு. அவர் பிறந்த அன்னைக்கு சர்வ சேனையும் எங்கே இருக்கு? பூமியில் இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், இயேசு இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடம் பரலோகமாக மாறிடும். இயேசு பரலோகத்தில் இருந்தார்னா அங்கே சர்வசேனை இருந்து அது பரலோகம். இயேசு பூமிக்கு வந்துட்டார்னா சர்வசேனை எங்கே வந்துருச்சு? பூமிக்கு அவன் இங்கே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். ஏன் இன்னும் மேலே யாருக்கு பாட சொல்கிறீங்க? நாங்கள் மேலே யாருக்கு பாட முடியும்? வானம் வெறுமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி பரலோகத்துக்குள்ளே நுழைகிறாரு. 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உள்ளே நுழைகிறாரு. அப்படி நுழையும் போது 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து 4 ஜீவன்களும் அவரை பணிந்து கொண்டு, எப்படிப்பட்ட தேவனை அவங்க எப்படி ஜெய்ஜாண்டிக்கா வரவேற்கிறாங்க பாருங்க.
அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி பூமிக்கு வந்த உடனே சர்வ சேனையும் இறங்கி எங்கே வந்துருச்சு? வானத்திலே ஒரு பெரிய அசைவு. வானத்திலே இல்லைன்னா தூதர்கள்லாம் கீழே போயிட்டீங்க, என்னையா பண்ணுறீங்க? யாருக்கு அங்கே ஆராதனை பண்ண சொல்கிறீங்க? ஆராதனை பண்ண வேண்டிய தேவன் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். அதான் நான் சொல்லுவேன், நாம் ஆலயமாக இருந்து தேவன் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய ஆராதனை பரலோகத்தினுடைய ஆராதனையாக இருக்கும். நம்ம கூட இயேசு இருந்தாருன்னா ஆராதனை எப்படி தான் இருக்கும்? பரலோகம். ஏன்னா தூதர்கள் எல்லாரும் எங்கே தான் இருப்போம். நான் ஏதோ விளையாட்டுக்காக உங்களுக்கு சொல்லலை, நான் எப்பவும் சொல்லுவேன், யோசேப்பை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க. அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான், கர்த்தரோ யோசேப்பு. அப்படின்னா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ இயேசு இருக்கிற இடத்துல யார் இருப்பா? தூதர்கள்லாம் இருப்பாங்க. வேற வேலை, ஆராதிக்கிறது இவரை தானே ஆராதிக்கணும். ஏன் யோசேப்பை எல்லாருக்கும் பிடிச்சது தெரியுமா? யோசேப்பு என்ன ஸ்பெஷல்? தேவன் உங்க கூட இருந்தால் தேவனை பிடிக்கிற எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்கும். தேவனை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, ஏன்னா நல்லவரை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த தேவ பிரசன்னம் அப்படி முகத்தில் யோசேப்புக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யோசேப்பை என்ன செய்யுது? எல்லாருக்கும் பிடிக்குது. எங்கே போர்த்திபார் வீட்டுக்கு போனாலும் பிடிக்குது, சிறைச்சாலைக்கு போனாலும் பிடிக்குது, பார்வோனுக்கிட்ட போனாலும் பிடிக்குது. காரணம் வேற ஒன்றும் இல்லை, யோசேப்பு அவ்வளவு அழகு, யோசேப்பு பயங்கர ஞானம், யோசேப்பு தேவாவி பெற்ற மனுஷன், அதெல்லாம் இல்லை. அதைய விட மேலானது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உங்க கூட இருந்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தால், கர்த்தர் உங்க கூட இருந்தால் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்க ஆலயத்துக்கு அத்தனை பேர் தானாகவே வருவான். அதான் நடக்கும். உங்களிடத்துல அநேகர் பேசுறதுக்கு வருவான், சாதாரணமாக சொல்லுவான், என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குமா. காரணம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. உன்னோடும் என்னோடும் தேவன் இருந்தால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பிரிச்சுவலி எல்லாருக்கும் பிடிக்கும். பிசாசுக்கு பிடிக்காது, அதை விட்டுருவான். நீங்கள் அப்புறம் கேட்கக்கூடாது, ஒரு சிலர்லாம் என் மேலே எரிச்சலாக இருக்கானே, ஏன்? அந்தி கிறிஸ்துக்கு பிடிக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவதோ எல்லாவற்றுக்கும் அவன் மேலாக தன்னை உயர்த்துவான். அவனுக்கு எதிர்த்து நிற்பான். யார் நிற்பா? அது ஸ்பிரிட், வேற ஸ்பிரிட். நல்ல ஸ்பிரிட் இருக்கிற எல்லாருக்கும் உங்களை என்ன செய்யும்? பிடிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, வானத்திலே பெரிய அசைவு. என்ன அசைவு? அவர் வரும்போது பரலோகத்தில் இருக்கிற தூதர்லாம் கீழே வந்துட்டான், இயேசுவும் கீழே வந்துட்டார். இப்போ பரலோகத்தில் என்ன பண்ணுறது? இது முதலாவது. அதை விட ரொம்ப முக்கியம், பூமியை அசைய பண்ணுவேன். கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரு? பூமியை அசைய பண்ணுவேன். இயேசு பிறந்த போது பூமியில் என்ன அப்படி ஒரு அசைவு? அவர் ஆலயத்தை கட்ட வந்துட்டாரு, ரெண்டாவது ஆலயத்தை உருவாக்க வந்திருக்கிறாரு, உங்களை என்னை உருவாக்க வந்திருக்கிறாரு. அந்த இயேசு பிறந்த இடத்துல மட்டும் நடந்த சம்பவம் என்ன மிகப்பெரியதான ஒரு அசைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சில காரியங்களை ஆண்டவர் அந்த வசனத்தை படிக்கும்போது சொல்லி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு பிறந்தா என்ன வரும்? ராஜாக்களுக்கு என்ன வரும்? கலக்கம் வரும். நகரத்து ஜனங்களுக்கு என்ன வரும்? கலக்கம் வரும். ஆகாய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 21, 22 வாசிங்க. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யத்தின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு கூட அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்கள் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தாலே. இயேசு வந்து பூமியை அசைக்க தொடங்கினா ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன தெரியுமா? ராஜாக்கள் கவிழ்ந்து போவார்கள். ராஜாக்களுக்கு என்ன உண்டாகும்? கலக்கம் உண்டாகும். எருசலேம் நகரத்தாருக்கு என்ன உண்டாயிற்று? கலக்கம். அப்ப கிறிஸ்து உனக்குள்ள பிறந்தார்னா உங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன உண்டாகும்? கலக்கம் உண்டாகும். உங்களை பத்தின பயம் ஒன்று உண்டாகும் அவர்களுக்கு. இது தானா நடக்கும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். உங்க மேல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்க பைபிள் ஃபுல்லா எடுத்து பாருங்க. எலியாவை கண்டு ஆகாப் பயந்திருந்தான்னு இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பயந்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போஸ்தலர்களை குறித்து ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாயிற்று அப்படின்னு இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. எப்ப எங்க தேவனுடைய அசைவு, தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருன்னா உங்களை பத்தின என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம் ஸ்பிரிச்சுவலி உண்டாகிற பயம். அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்க வாசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. சபையார் எல்லாருக்கும்
இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 13, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. இதுதான் உங்களை பற்றின பயம் உண்டாகிறது. ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பயம் ஒன்று வரணும். நான் சொல்கிற பயம்னா நீங்கள் அப்படியே பார்த்து நல்லா ஜிம்முக்கெல்லாம் போய் பாடி ஏற்றி நல்லா மீசையெல்லாம் முறுக்கி வச்சுக்கிட்டு 4 பாடி கார்ட்ஸோடு வர்றதில்லை, அந்த பயம் இல்லை. அது மாம்ச பயம். ஸ்பிரிச்சுவல் பயம். ஆகாப்புக்கிட்ட ஒரு பெரிய சேனையே இருக்கு, ஆனால் எலியா ஒத்த மனுஷன். ஆனால் எலியா பார்த்து யார் பயப்படுறது? ஆகாப் பயப்படுறான். அதை விட பெரிய ஆச்சரியம், ஆகாப்போடைய வேலைக்காரங்கிட்ட எலியா சொல்கிறான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. எலியா சொல்கிறான், எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல், போய் ஆகாப்பை நான் வர சொன்னேன்னு சொல்லு. ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா ரதத்தை எடுத்துக்கிட்டு யாரை பார்க்க வரான்? இன்னைக்கு சொல்லி பாருங்க, இன்னைக்கு சொல்லி பாருங்க. நான் சொன்னேன்னு போய் அவரை வர சொல்லு, சொன்னவனை தூக்கிட்டு வாடாம்பான் இன்னைக்கு. ஆனால் இப்பொழுதும் நான் சொல்லுவேன், தேவன் நம்மோடு கூட இருந்தால், இயேசு நமக்குள் பிறந்திருந்தால் ஒரு பயம் நம்மை குறித்து உண்டாகும். அது ஸ்பிரிச்சுவல் பயம். திருப்பியும் சொல்றேன், அது என்ன பயம்? ஸ்பிரிச்சுவல் பயம். உன் ஆஃபீஸ்லையோ அல்லது உன் கூட வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது உன் சொந்தக்காரங்க மத்தியிலையோ உன் மேலே பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கும். நம்மக்கிட்ட ராஜ்யம் இருக்குதா? இல்லை. நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கா? எதுவும் கிடையாது. ஆனால் அவருக்கு தெரியுது அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அவனை தொடக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் பயம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவன். அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறல. அவர் நினைச்சார்னா நேபுகாத்நேச்சாரை புல்லு மேய வைப்பார். அவர் நினைச்சார்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவார். அவர் நினைச்சார்னா செங்கடலை போட்டு அழிப்பார். அவரால் எல்லாம் முடியும். ஆனால் அவை எல்லாம் நமக்காக கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் அவ்வளவும் செஞ்சார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அதை செய்கிறாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கு அது தெரியணும். நம்மை குறித்து ஒரு பயம் எருசலேம் நகரத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா நகரத்துக்கும் இது பொருந்தும். கர்த்தர் உன்னோடு கூட பிறந்தால், உன் சபையில் இருந்தால், உன் சபையை குறித்த கலக்கம் எல்லோருக்கும் உண்டாகும். கிட்ட வரத்துக்கு பயப்படணும், அது நடக்கும். 2வது வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்களாம். இயேசு பிறந்திருக்கிறது பெத்லெகேம்ல. நோ மீடியா, எந்த டிவியும் அனௌன்ஸ் பண்ணலை, எதுவும் சொல்லலை. எப்படி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க? உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் சொல்ல விரும்புகிறேன். இயேசு பிறந்தபோது எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க பார்க்குறதுக்கு? 3 பேரா? எங்கே இருக்கு? நம்மளாம் கணக்கு வச்சுக்கிட்டோம் இல்லையா? ஏன்னா 3 கிஃப்ட் வந்துச்சு இல்லை? பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கம். இது 3 வந்தோன்னா அப்போ எத்தனை பேர் தான் வந்திருக்கணும்? 3 பேர் வந்திருக்கணும். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட்டு, காரம், பழம் 3 வாங்கிட்டு போனால் 3 பேர் தான் போனோன்னு அர்த்தமா? இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டோம். அதனால் நம்ம எல்லா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லேயும் ட்ராமாவில் எத்தனை பேர் தான் வருவாங்க? ஆமாம், 3 பேர் தான் வருவாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ பேர் தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 2000 பேர் வந்திருக்கிறாங்க இயேசுவை பார்க்க. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் உள்ள ஹான் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில், அந்த ஹான் டைனாசிட்டியில் இருந்த ஒரு யூனிவர்சிட்டி, அதில் இதை பற்றின குறிப்புகள் வச்சுருக்கிறாங்க. அதில் எந்த குறிப்பை வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்தில் ஒரு நட்சத்திரம் வந்துச்சு இல்லை? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு அவங்க வந்தாங்க இல்லையா? இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அப்படின்னு 2வது வசனம் இருக்குல்ல. இந்த நட்சத்திரத்தை பற்றின குறிப்பு அங்கே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வானத்தில் வரக்கூடியதான வினோதமான காரியங்களை எல்லாம் அவங்க குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க அந்த யூனிவர்சிட்டியில். அந்த யூனிவர்சிட்டி வந்து 2500 வருஷம் பழசு. ஸோ அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் இந்த நட்சத்திரத்தை பற்றி இருக்குது. ஏரோது காலத்தில் இப்படி ஒரு நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த குறிப்போட என்ன இருக்குன்னா, இயேசுவை பார்க்கறதுக்கு ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்தார்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பு இருக்குது. பைபிளில் 3ன்னு இல்லை, நம்மக்கிட்ட 2000ன்னு இல்லை. அவங்க சொன்ன ஒரு குறிப்பில் 2000க்கு மேல். அப்போனா யோசிச்சு பாருங்க, கிழக்கிலிருந்து ஈஸ்ட் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கெல்லாம் 3 கண்டம் தான்.
ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா தான். ஏன்னா அமெரிக்காவெல்லாம் கொலம்பஸ் 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சார். அப்போல்லாம் 2 அமெரிக்கா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது. அப்போ ஜனங்க அங்கே இருக்கிறது தெரியாது. தரவழி பாதை தான். தரவழி பாதையில் நமக்கு கிழக்கு தான் லாஸ்ட். எங்கே இருக்குது கிழக்கில் எது லாஸ்ட்டுன்னா நம்ம சைனாவும் இந்தியாவும் தான் லாஸ்ட்டு. ஈக்குவேட்டருக்கு மேலே சைனா, ஈக்குவேட்டருக்கு கீழே இந்தியா. இதுதான் கிழக்கில் லாஸ்ட் கண்ட்ரி. அப்போ கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் அப்படின்னா எங்கேருந்து தான் வந்திருக்கணும்? ஒன்று சைனாலேருந்து வந்திருக்கணும், இல்லை இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும். அப்போ அந்த சைனாவுடைய ஹான் யூனிவர்சிட்டியில் இந்த குறிப்பு இருக்கிறதுனால சைனாலேருந்தும் போயிருக்காங்க. அவங்க சொன்ன குறிப்பின்படி ஒரு 2000 பேருக்கு மேலே போயிருக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பெத்லகேமில், இஸ்ரவேலில் ஒரு மூலையில் சத்திரத்தில் பிறந்து மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்ட ஒரு குழந்தையை பார்க்க 2000 பேருக்கு மேலே வந்திருக்கிறான்னா அப்போ பூமியில் என்ன உண்டாயிருக்கு? ஒரு பெரிய அசைவு உண்டாயிருக்குது இல்லை? இப்போ இங்கிலாந்து அரசவையில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ராணியோடைய பேத்தியோ பேரனுக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உலகம் முழுக்க என்ன உண்டாகும்? ஒரு பெரிய அதிர்வு. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு எல்லா மீடியாவும் என்ன செய்யும்? கவர் பண்ணும். இதுவே நம்ம ஊரில் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா என்ன உண்டாகும்? ஒன்றும் உண்டாகாது. அவங்க சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் என்ன செய்வாங்க? பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். கிழக்கிலிருந்து கிட்டத்தட்ட அவங்க வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஏன்னா ஏரோது சொல்கிறாரு 16வது வசனத்தில் என்ன இருக்குது பாருங்க. பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும். எதனால் அப்படின்னா தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே. அப்படின்னா குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ சாஸ்திரிகள் கிழக்குலேருந்து இங்கே வரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நடந்து வரணுமே. ஒட்டகத்தில் வரணும், இல்லைன்னா நடந்து வரணும், கழுத மேலே வரணும். நம்மளை மாதிரி ஃப்ளைட் ஏறி இறங்கிறதுக்குலாம் வழி இல்லை. அப்போ ஏரோதோடைய கணக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 வருஷமும் பூமியில் ஒரு மிகப்பெரியதான என்ன நடந்திருக்கு? அதிர்வு, அசைவு. இயேசு பிறக்கிறாருன்னு கிழக்குலேருந்து ஒரு குரூப் புறப்பட்டான். எங்கெங்கிருந்து எவன் புறப்பட்டான்னு நமக்கு தெரியாது. எல்லாம் புறப்பட்டு எங்கே வரான்? பெத்லகேமுக்கு வரான். ஏன்? ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்னு. இதுதான் இயேசு பிறந்தால் ஏற்படக்கூடியதான ஒரு அசைவு. அதையே தான் திருப்பி சொல்கிறேன். உன்னுடைய ஆலயத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் என்றால், இயேசு இருக்கிறார் என்றால், பூமியின் நாலாபுறத்திலிருந்தும் ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜனங்கள் எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே ஓடி வருவார்கள். ஏன்னா அது ஒரு மேக்னெட் பவர் மாதிரி. அவர் எங்கே இருந்தாலும் ஜனங்க வருவாங்க. அது உண்டாக்கும், ஒரு அசைவை உண்டாக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சிரியா எங்க இருக்கு? இஸ்ரவேலுக்கு மேலே. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்குள்ள தான் இருக்கிறார். அவர் அங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறார், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு. எப்படி போச்சு? வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, யூடியூப் கிடையாது, மீடியா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுதான் இயேசு. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. கலிலேயாவிலும் தெக்கோப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எத்தனை ஊர்ல இருந்து வரான் பாருங்க. யோர்தானுங்கிறது இன்னொரு நாடு, யோர்தானுக்கு அப்புறம் ஜோர்டானுங்கிறது ஒரு நாடு, சிரியாங்கிறது ஒரு நாடு, இயேசுநாதர் உட்கார்ந்து இருக்கிறது கலிலேயாவில். அத்தனை பேரும் வரான். இதுதான் அவர் பிறந்ததிலிருந்து கிழக்கில் ஆரம்பிச்சது. ஜனங்க தேட தொடங்கினாங்க. அவர் சாகர வரைக்கும் ஜனங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இருக்கிற இடம் எங்க 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 எங்கன்னு தேடுறான். அதுதான் நான் சொல்றேன். இயேசு உங்களுக்குள் பிறந்திருந்தால், இயேசு உங்களுக்குள் இருந்தால், நீங்க ஆத்துமாக்களுக்கு கதற வேண்டியதுலாம் இல்லை. ஆத்மா பாரத்தோட ஜெபம் பண்ணும், அதை சொல்லலை. ஐயோ ஆத்மா வரலையே, இவ்வளோ உழைக்கிறேனே. நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் போதும், எங்க இருந்தாலும் ஜனங்க தேடி வருவார்கள். கிறிஸ்து இருந்தால் என்ன செய்யும்? எங்க இருந்தாலும் ஜனங்கள் வரும். அதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது அவங்க சொல்ற ரீசன்ஸ் பாருங்க. எப்படி தேடி வந்தாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி தேடி வந்தாங்க வாசிங்க.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது வேர்ட் ஆஃப் காட். பரலோகத்திலிருந்து என்ன வருது? மெசேஜ். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெசேஜ். இந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு ஒரு கூட்டம் தேடி கிறிஸ்துவின் இடத்துல வரும். உடனே மேய்ப்பர்கள் புறப்பட்டு சொன்ன வார்த்தை உண்மைதானா என்று பார்க்கும்படி எங்க போயிட்டாங்க? இயேசுவை பார்க்க போயிட்டான். ஃபர்ஸ்ட் உங்களை தேடி ஜனங்க வரணும், உன் சபைக்கு ஜனங்க வரணும், உன் சபையில் ஜனங்கள் தங்கி இருக்கணும், தேடி வரணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க வேண்டியது வேர்ட் ஆஃப் காட். இந்த வேர்ட் ஆஃப் காட் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்குமானால், ஜனங்கள் எங்கிருந்து வேணாலும் வருவார்கள். இது ஒரு இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. இயேசு கிறிஸ்து பேசிட்டு அக்கறைக்கு போறாரு போட்டில் ஏறி. ஜனங்க சுத்தி வந்துட்டான் அந்த பக்கம். இயேசு என்ன சொல்றாரு? வாருங்கள் அக்கறைக்கு போய் சாப்பிடலாங்கிறாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிடல இன்னும், வாங்க அந்த பக்கம் போய் சாப்பிடலான்ட்டு போறாரு. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றான்? அவர் போய் போட்ல அந்த பக்கம் சேர்றதுக்குள்ள சுத்தி வந்துட்டான். கரை ஓரமாவே வந்துட்டு திருப்பி பேச சொல்றான். நீங்க கொஞ்சம் எங்களுக்கு பேசணும். ஒரு காலத்துல இதே ஜனங்க தான் மோசே கிட்ட சொன்னாங்க, மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேண்டான்னா. இன்னைக்கு அதே ஜனங்கள் கர்த்தரை பார்த்து சொல்றான், நீங்க பேசுங்க கொஞ்சம். இதுதான் வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் உங்ககிட்ட இருக்குமானால் உன் வார்த்தைக்கு ஜனங்கள் தேடி வருவார்கள். நீ என்ன பேசுறன்னு கேட்கறதுக்கு ஜனங்க வருவாங்க. நம்ம கிட்ட அது இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளை தேடி வரல, நம்ம கிட்ட இருக்கிற வேர்ட் ஆஃப் காடுக்கு வராங்க. நாம பேசியே வரான்னா நம்ம பேசும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் வரணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசினா தான் வருவான். ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி தேடி வந்து தங்குறானா, ஃபர்ஸ்ட் அந்த சபையில் இருக்க வேண்டிய விஷயம் என்னது? வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை. தேவனோட இருந்து கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்குமானால் அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள். அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. கொண்டு வரும், ஜனங்களை கொண்டு வரும், எங்கிருந்து வேணா கொண்டு வரும். நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு சத்தியம் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்பெல்லாம் ஜனங்களுக்கு வசனத்தின் மேலோட தாகம் போயிருச்சு அப்படின்னாங்க. எனக்கு அது கேட்கவே மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போது இல்லைண்ணே, இந்த வசனத்தை எப்படியாவது ஜனங்க மத்தியில் கொண்டு போகணும் போது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க தம்பி, ஜனங்க இப்போ அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு தாகம் இருந்துச்சு, எப்படியாவது ஜனங்களை வசனத்துக்கு வருவாங்க. ஏன்னா வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அது எப்படி வசனத்துக்கு? ஏன்னா வானம் பூமி ஒழிந்து போனாலும் எது ஒழியாது? வார்த்தை ஒழியாது. வார்த்தைக்கு எப்பவும் பவர் உண்டு. ராஜாக்கள் பவர் போகும், அதில் ஆரம்பித்து கரண்ட் வரைக்கும் பவர் போகும். ஆனால் பவர் போகாதது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் லாக்டவுன் இதெல்லாம் வந்துச்சு பாருங்க, இன்னைக்கு வசனத்துக்கென்று லட்சக்கணக்கான ஜனங்கள் உருவாகி இருக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது, ஒன்லி வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் பார்க்குறேன், வசனம் பேசுகிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ஜனங்க போய் உட்காந்து வசனம் கேட்குறாங்க. அது ஒரு சந்தோஷம், அதான் உண்மையும் கூட. ரெண்டாவது, இயேசுவை எப்படி தேடி வருவார்கள் ஜனங்கள்? வாசிங்க 2ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 2வது வசனம் வாசிங்க. 2:2 வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ரெண்டாவது அடையாளம். இயேசுடைய பிறப்புக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை சொன்னவொன்னே கேட்டு வந்துட்டான் ஒரு குரூப். இன்னொரு குரூப் எதுக்கு வரும்? அடையாளம். அடையாளம் நடந்துச்சுன்னா ஒரு குரூப் கண்டிப்பாக எங்கே வரும்? அடையாளத்தை பார்த்து வரும். ஏன்னா கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் எதை தேடுறாங்க? அடையாளங்களை தேடுகிறார்கள். அடையாளத்துக்கு ஒரு குரூப் இருக்கு. இந்த பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் எதை உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ அந்த அடையாளத்தை நம்ம வச்சிருக்கிறோம், ஆண்டவர் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கும் ஒரு குரூப் வரும். இயேசு கிறிஸ்துடைய ஊழியமே 2 விஷயமா இருக்கும். ஒன்று வாசிங்க. நசரேயன் ஆகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப அங்க வேர்ட் ஆஃப் காடும் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்குது? மிராக்கிளும் இருக்கு. அடையாளம் ரொம்ப முக்கியம். சபையில 2வது இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அடையாளம். அற்புத அடையாளங்கள். அற்புத அடையாளம் நடந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை தேடி வரும்.
இயேசுகிட்ட வேர்ட் ஆஃப் காடுக்கு வந்தது ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவருடைய வசனத்தை கேட்க ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, உண்மை. யோவான் ஸ்நானங்கிட்ட வசனத்தை தேடி ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, உண்மை. அதே நேரத்தில் அற்புதத்துக்காயும் ஒரு பெரிய ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். அவர்கிட்ட அதான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர் என்ன பண்ணாராம்? பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி குணமாக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குருசேட் நடத்தி இருக்கிறார். ஸோ நம்ம எல்லாம் என்ன விரும்பணும் தெரியுமா? நான் எப்பவும் சொல்லுவேன், புதுசாக சர்ச்சை ஆரம்பிக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவேன், உங்கள் சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் அந்த ஏரியாவையே கலங்க பண்ணணும். அது நடக்கணும். அப்படி ஒரு மிராக்கள் நடக்கணும். அந்த மிராக்களுக்கு ஜனங்க சபைக்கு தேடி ஓடி வரணும். நம்ம போகக்கூடாது, அவன் வரணும். கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு வரணும். இந்த அடையாளத்தை தேடி நான் வராம பாருங்க. எத்தனை 1.5 வருஷம் டிராவல் பண்ணி வராம பாருங்க. இன்னைக்கும் நடக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். பெத்லகேமில் ஒரு நட்சத்திரம், அது சைனாவில் வரைக்கும் கிழக்கு வரைக்கும் அடிக்குது பாருங்க பவர். அந்த பவர் தான் உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இன்னைக்கும் இருக்கு. நீ நான் விசுவாசிக்கணும். என்னுடைய சபையில, என் வீட்டில், என் கூட்டத்தில், நான் பேசுற இடத்துல நடக்கிற ஒரு அற்புதம் கிழக்கு வரைக்கும் அடிக்கணும். அங்கிருந்து ஜனங்கள் தேடி வரணும். ஃபர்ஸ்ட் சபையில் வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னிடத்துல கர்த்தருடைய வார்த்தை சபையில் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம். என் சபைக்குள்ள ஒரு வியாதியஸ்தன் நுழைஞ்சிட்டு அவன் வியாதியஸ்தனா வெளியே போகவே கூடாது. என் சபைக்குள்ள கட்டுண்டவனா வந்துட்டு அவன் டெலிவரன்ஸ் கிடைக்காம வெளியே போகவே கூடாது. என் சபைக்கு வந்தா ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்கிற பேரு வெளியே இருக்கணும். நார்த் இந்தியாவிலேருந்து தேடி வரணும். இந்த வியாதிக்கு மருந்து இல்லையாமா, உங்க சர்ச்சுக்கு போனா சுகமாகணும்னு சொன்னாங்க, அதுக்காக தேடி வந்தோம். இது நடந்துச்சு ஒரு காலத்தில் இந்தியாவில். இது நடந்துச்சு. எத்தனை குருசேட்ஸில் வீல் சேர்லாம் தூக்கி போட்டு போன காலம் இருக்கு. ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தவங்க நடந்து போன காலம் இருக்கு. ஆம்புலன்ஸில் வந்தவங்க நடந்து போன காலம் இருக்கு. ஒரு நட்சத்திரத்தை பார்த்து 2000 பேர் வந்திருக்கான் பாருங்க. ஒரு நட்சத்திரத்தை பார்த்து எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறான் பாருங்க. இதான் அடையாளத்துடைய பவர். அந்த அடையாளம் நம்முடைய சபையில் நடக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். என் சபையில் நடக்கணும். ஒரு பிசாசு பிடித்தவன் விடுதலையாக்கப்பட்டான், ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டதாக வேதவசனம் சொல்லுது. ஒரு சமாரிய ஸ்திரீ ரட்சிப்படைந்தால் ஒரு கிராமமே ஓடி வந்தது என்று வசனம் சொல்லுது. ஒரு லாசரு உயிரோடு கூட எழுப்பினான், சுத்தி இருந்த அத்தனை பேரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்படி ஒரு பவர் என் மூலமா நடக்கணும். ஆண்டவரே, நீ வேர்ட் ஆஃப் காட்ல ஸ்ட்ராங்கா இரு. உன்னை கர்த்தர் பயன்படுத்தணும்னு விசுவாசி. கர்த்தர் எடுத்து உன்னை என்ன செய்வாரு? இது ரெண்டாவது சபையில கூட்டம் வரும். எப்படி வரும் தெரியுமா? முதலாவது வேர்ட் ஆஃப் காட், ரெண்டாவது அற்புத அடையாளங்கள் நடக்கணும், விசுவாசிக்கணும். மூணாவது இயேசுவை பிறந்திருக்கிறான்னு எப்படி தேடி வந்தாங்க? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசி. ஆவியின் ஏவதினாலே தேவாலயத்தில் வந்திருந்த யார் வந்திருந்தது? சிமியோன். ஃபர்ஸ்ட் உள்ளவன் எப்படி வந்தான் இயேசுவை பார்க்க? தூதன் வந்து சொன்னான், வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது எப்படி தேடி வந்தான் இயேசுவை பார்க்க? அடையாளம், சைன். ஆனா இவன் எப்படி வந்தான் தெரியுமா? வேர்ட் ஆஃப் காடும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. ஆவியானவரை அவனை கொண்டு வந்து இங்க விட்டார். நீ பார்க்க வேண்டியவர் இங்க இருக்கிறாருப்பா. உனக்குன்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இவருக்காக தான் நீ காத்திருக்கிற. இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும். பேதுரு எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ணாரா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டானா? அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ஒரு அற்புதமும் நடக்கல. புரியுதா நான் சொல்றது? பேதுரு எழுந்திரிச்சு பேசினாரா? வேர்ட் ஆஃப் காட் பேசினாரா? ஆனால் பேசி முடிக்கும் போது வசனம் சொல்லுது, வசனம் அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் தெரியுமா? மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியிலே. நல்ல கவனிங்க, நம்ம மேல் வீட்டு அறைன்னு பேசுகிறோம், ஆனால் அந்த அதிகாரத்தில் மேல் வீட்டு அறைன்னு இல்லை. அது முந்தின அதிகாரத்தில் தான் மேல் வீட்டு அறைன்னு இருக்குது. இந்த அதிகாரத்தில் மேல் வீட்டு அறைன்னு இல்லை. நம்ம என்ன நம்புகிறோன்னா, போன வாட்டி ஜெபம் பண்ண இடத்துல தான் அவங்க இந்த வாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபம் பண்ணியிருப்பான்னு நம்புகிறோம். அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல தான் ஜெபம் பண்ணுவாங்க டெய்லி. போன வாட்டி 1ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணாங்க, 2ஆம் அதிகாரத்துலையும் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கலாம். மேபி அப்படி தான் நம்ம அங்கே மேல் வீட்டு அறைன்னு இல்லை, அந்த இடத்துல இல்லை. சரி இருக்கட்டும், மேல் வீடாகவே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் எப்படி அங்கே 3000 பேர் வந்தான்? நல்லா கவனிச்சிங்களா?
பேதுரு பரிசுத்தாவில நிரம்பி 120 பேர் பரிசுத்தாவில நிரம்பின பிறகு பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது பல நாட்டிலிருந்து ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மொழிக்காரனும் அங்க நிற்கிறான். இவர்கள் நம் ஜென்ம பாஷையில் பேசுகிறார்கள். இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அங்க? இவங்க வேர்ட் ஆஃப் காடுக்காக வந்தாங்களா? இல்லை. மிராக்கிளுக்காக வந்தாங்களாங்க? இல்லை. இவனை பரிசுத்த ஆவியில நிரப்புறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் இவனுக்கு தேவையான ஆத்துமாக்களை கொண்டு வந்து அங்கே வச்சிருந்தார். இவன் எழுந்திருச்சு பிரசங்கம் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான். இவரை காலிங்லாம் கொடுக்கல, நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் எல்லாம் வாங்க, அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. இவன் ஏந்திரிச்சு பிரசங்கம் பண்ணா அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அப்போ அந்த 3000 பேர் எப்படி வந்தாங்க? எந்த வேர்ட் ஆஃப் காடும் கொண்டு வரல. ரட்சிக்கப்படுறதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அங்கே வர்றதுக்கு என்ன வரல? வேர்ட் ஆஃப் காட் இல்லை, மிராக்கிள் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே அங்கே கொண்டு வந்திருந்தார். 3000 பேர் அங்கே வச்சிருந்தார். எல்லா நாட்டில இருந்து கொண்டு வந்து வச்சிருந்தார். அதைத்தான் சொல்றேன், உன்னுடைய சபையில பரிசுத்த ஆவியானவர் இருந்தா 3000 பேர் 5000 பேர் எங்கிருந்து தானா அங்க வருவான். நீங்க கவலையே பட வேண்டாம், அது தானா வரும். உங்ககிட்ட பரிசுத்த ஆவி இருந்தா உன்னை சுத்தி ஜனங்கள் வருவார்கள். அவரே கொண்டு வந்து ஆத்துமாக்களை நிரப்புவார். உன்னை நம்பி 3000 கொடுக்கணுமா 5000 கொடுக்கணுமா யார் பார்த்துப்பா? ஆவியானவர் பார்த்துப்பாரு. உங்க மீட்டிங்க்கு எத்தனை பேர் வரணுங்கிறது யார் பார்த்துப்பா? ஆவியானவர் பார்த்துப்பாரு. உன் பிரசங்கத்தை எத்தனை பேர் கேட்கணுங்கிறத யார் முடிவு பண்ணுவா? ஆவியானவர் முடிவு பண்ணுவார். நீ ஆவியானவர் கூட அவ்வளவு முக்கியம். உன் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை லட்சம் பேருக்கு போகணுங்கிறத யார் டிசைட் பண்ணுவா? ஹெவன் டிசைட் பண்ணும், பரிசுத்தாவி டிசைன் பண்ணுவார். பரிசுத்தாவி கொண்டு போகணும்னு நினைச்ச பிறகு அதை தடுக்கிறவன் யார்? அந்த வார்த்தை யார் தடுக்க முடியும்? அது கர்த்தருடைய வார்த்தை, அதை தடுக்க யாராலையும் முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ இருப்பிந்து பேசுற வார்த்தை தான் 3000 பேர் ரட்சி. இதே பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேசும்போது ஒன்றும் நடக்கல, ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். இதே பேதுரு தான் 1ஆம் அதிகாரத்தில் ஏஞ்சி பேசுறாரு, 2ஆம் அதிகாரத்திலையும் எழுந்திரிச்சு பேசுறாரு அப்போஸ்தலர் நடபடிகள்ல. ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவி இல்லாததுக்கும் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறாரா? இருக்காரு. எப்படி சொல்றீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பரிசுத்த அபிஷேகம் பெற்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றீங்க, இப்போ இருக்காரா? அதான் அன்னைக்கே வந்துட்டாரு. சிம்சோன் மேல அன்னைக்கே வந்தாரு. எப்போ போனாரு? சிம்சோன் மேல வந்தாரு, ஆனா போனது யாருக்கு தெரியாது? சிம்சோனுக்கு தெரியாது. நீங்க பேசுற இடத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிக்கிறாரு நினைக்கிறீங்களா? நீங்க பேசுறது எல்லாமே வேர்ட் ஆஃப் காடா? நீங்க பேசுறது எல்லாமே ஆவியானவர் பேசுறதா? அங்கதான் இருக்கு விஷயமே. புல்பீட்ல இருந்து பேசுறது எல்லாம் பரிசுத்த ஆவியானோட வார்த்தையா இருக்குமானால் நிச்சயமா கீழே இருக்கிறவனே அந்த வசனம் தொடும். புல்பீட்டுங்கிறது என் மாம்சத்துக்குரிய இடம் அல்ல, என் ஆவியானவருக்குரிய இடம். இங்க நம்பி இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை என்னுடைய டேலண்ட் அல்ல, ஆவியானவருடைய வார்த்தை. ஏன் டேலண்ட்டை பார்க்க நீங்கள் வந்தீங்க? எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீங்களே இயேசு கேட்டார். அதே தான் திருப்பி கேட்குறோம். எதை பார்க்கறதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் இங்கே வந்தோம். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்ட வார்த்தையாக இருக்கணும். அப்பத்தான் அந்த வார்த்தை இருதயத்தை தொடும். அந்த வசனம் தான் சாவர வரைக்கும் இருதயத்தில் நிற்கும். சிலர் பேசின வசனம் இன்னும் நமக்கு மனசில் நிற்கிதில்ல, சிலர் பாடின பாட்டு மட்டும் இன்னும் நிற்கிதில்ல, சிலர் பாடுற பாட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் ஃபேமஸாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பாட்டே காணாமல் போயிடுது. இல்லை காரணம், மாம்சத்தில் வரும்போது கொஞ்ச நாள் நிற்கும், ஆவியில் இருக்கும் போது 50 வருஷம் கழிச்சு அந்த பாட்டை நீங்கள் பாடுவீங்க. பரிசுத்தவான்கள் அன்னைக்கு எழுதின பாட்டு இன்னைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இப்போ ஒரு 1 மில்லியன் மக்கள் உட்காந்து பார்க்குறான். என் பாட்டை இன்னைக்கு எத்தனை மில்லியன் பார்க்குறான்றது முக்கியம் இல்லை, என் மெசேஜை எத்தனை மில்லியன்காரன் இன்னைக்கு பார்க்குறாங்கிறது முக்கியம் இல்லை, இதே மெசேஜை 50 வருஷம் கழிச்சு எவனாவது பார்க்குறானாங்கிறதா முக்கியம். அதுதான் பரிசுத்தாவி கூட இருக்கிறாருன்றதுக்கு முக்கியம். அல்லேலூயா. பரிசுத்தாவில ஏவப்பட்டு சிமியோன் அங்கே வந்தான். இவன் வேர்ட் ஆஃப் காடை கேட்டு வரல, மிராக்கிளை பார்த்து வரல, பரிசுத்தாவினாலே அங்கே வந்தான். சபைக்கு வரவர்கள் அப்படி வருவார்கள். இந்த 3 வகையில பூமியை கர்த்தர் அதிர பண்ணி இருந்தார். பாருங்க, ஒரு தச்சனின் மகன், அன்னைக்கு உள்ள கணக்கின்படி நான் சொல்றேன், ஒரு தச்சனின் மகன், ஒரு சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை, ஒரு மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்ட ஒரு குழந்தை. இதை பார்க்கறதுக்கு எப்படிங்க இத்தனை பேர் வந்தாங்க? எப்படி வரான்? கிழக்கிலிருந்தும் ஆவியில ஏவப்பட்டும் மிராக்கிளை பார்த்தும் சைனை பார்த்தும் வேர்ட் ஆஃப் காடை கேட்டும் வரானா? அப்போ அந்த இயேசுடைய
என்ட்ரி ஒரு மிகப்பெரிய அதிர்வு தான் இல்லை? அதே அதிர்வு நம்முடைய சபையிலும் இருக்கும். இயேசு அப்படி உள்ளே நுழையணும் சபைக்குள்ள. அல்லேலூயா. நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 3வது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 2:11 வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட என்னென்ன இருக்குது? இப்போ கோல்டு இருக்கு. பேசிட்டு என்ன வந்துருச்சு? கோல்டு வந்துருச்சு. அடுத்து தூபவர்க்கம், 3வது வெள்ளை. இது 3த்துக்கும் ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்தோம்னா நேரம் பத்தாது. ஏன் பொண்ணு கொண்டு வந்தாங்க, ஏன் வெள்ளை போலம் கொண்டு வந்தாங்க, ஏன் தூபவர்க்கம்? இவ்வளோ இருக்கும்போது பொண்ணு வந்தால் வெள்ளி வரணும்ல. அடுத்து பொண்ணும் வெள்ளி தானே அடுத்த பாட்டு. அது வரல, பொண்ணு தான் வந்துச்சு, வெள்ளி வரல. அதே மாதிரி தூபவர்க்கம் வந்திருக்கு. ஏன் தூபவர்க்கத்தை கொண்டாந்தான், அதுக்கப்புறம் ஏன் வெள்ளை போலம் கொண்டாந்தாங்கிறதுக்கு வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயேசு நம்மக்கிட்ட இருந்தால் இந்த வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் ஆஃபரிங் எல்லாம் நம்மை தானாய் தேடி வரும். தானாக வரும். பொன் வரும், வெள்ளை போலம் வரும். வெள்ளை போலங்கிறது வந்து நம்ம மிர்ரு சொல்லுவோம். ஒரு மிர்ருங்கிற வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு இந்த சென்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருள். அது வந்துட்டு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தைலம் தயாரிக்கிறதுல அதுதான் மேஜர் பார்ட். வெள்ளை போலம் அது வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஒன்று. 3வது தூபவர்க்கம். இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ இயேசுநாதர் ஆஃபரிங் கேட்டாரா இவங்கள? ஆனால் இவன் யாருக்கு கொண்டு வந்தான் எல்லாத்தையும்? ஒரு ராஜாவுக்கு வர ஆஃபரிங் வருது இல்லையா? வர ஆஃபரிங் யாருக்கு வருது? ராஜாக்குரிய ஆஃபரிங் வருது. ஒரு ராஜாவுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வராங்க அவங்க. ஆனால் இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? மாட்டு தொழுவத்தில் கடத்தப்பட்டிருக்கிறார் முன்னணியில். இப்போ இவன் என்ன பண்ணணும் நியாயமா? ராஜாவுக்கு கொடுக்க தான் எடுத்துன்னு வந்தோம். ஆனால் எங்களுக்கு என்னவோ சின்ன சந்தேகம். ராஜா எங்கே இருக்கணும்? அரண்மனையில் இருக்கணும். இவர் அரண்மனையில் இல்லை. இவர் எங்கே இருக்கிறாரு? ஆனால் கொண்டு வந்த மொத்த ஆஃபரிங்கை என்ன பண்ணிட்டான்? அங்கேயே பாதத்தில் வச்சுட்டான். அங்கேயே வச்சுட்டான். இவனுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை அவர் ராஜா என்பதில். பிறக்கிற இடத்தில் வைத்து நான் ராஜாவை டிசைட் பண்ணல, ராஜாவை வைத்து தான் பிறக்கிற இடத்துக்கு மரியாதை இல்லையா? ராஜானா அரண்மனையில் தான் பிறக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ராஜா எங்கே வேணாலும் பிறக்கலாம். பிறந்தா அவர் ராஜா தான். தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவாக முன்குறிக்கப்பட்டவர். ஆனால் பிறந்தது அரண்மனையில் பிறந்தார் இல்லை. சரி, இப்போ கொண்டு வந்தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டான். அப்போ இயேசு இருக்கிற இடத்திற்கு ஆஃபரிங் எப்படி வருது? தானாய் வரும். நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இயேசு மட்டும் வீட்டில் இருந்தாரு. உன் வீடு மாட்டு தொழுவமா இருக்கட்டும், ஆடு மாடு கட்டுற இடமா இருக்கட்டும், கிராமத்தில் ஒரு சின்ன சர்ச்சுன்னு சொல்லுங்க, இல்லை யாருமே வர முடியாது இடுக்கு சந்துக்குள்ள சர்ச் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை யாருக்கும் தெரியாத நான் ஒரு சின்ன ஊழியக்காரன் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறேன்னு சொல்லுங்க, நீ இருக்கிற இடத்துக்கு உன் தேவைகளை கொண்டு வந்து அனுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எதை அனுப்புவார் தெரியுமா? சாதாரணமா இல்லை, உன் தேவை என்னவோ அதை மொத்தமாக அனுப்புவார். பொன்னும் வரும், வெள்ளை போலம் வரும், தூபவர்க்கம் வரும். வாட் எவர் யூ நீட் அந்த கொண்டு வந்து கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். நீங்க சொல்லுங்க, வெறும் டென்ட் தான் எங்க சர்ச்சு, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, கூரை, இது உள்ள உட்காந்து ஒன்றும் செய்ய முடியல, 10 பேர் தான் இருக்கிறோம், எங்களுக்கு கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை. நீ என்ன வேணா சொல்லிக்கப்பா, ஆனால் உன் சர்ச்சுக்குள்ளே இயேசுநாதர் இருக்கிறாரான்னு மட்டும் பாரு. அதுதான் இம்பார்ட்டண்ட். நீ கூரையில் இரு, நீ ஷெட்டில் இரு, டென்ட்டில் இரு, ஆனால் உன் சர்ச்சுக்குள்ளே இயேசுநாதர் இருக்கிறாரா? இயேசு அங்கே இருப்பாரானால் உலகமே பிரமிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நாலாபுறத்திலிருந்தும் கொண்டு வந்து உன் தேவைகளை சந்திப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இயேசுநாதர் இருந்தால் போதும். நம்ம இன்னைக்கு எதுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்? இவ்வளோதான் மாத சம்பளம், இதுக்குள்ளே தான் நான் என் குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு,
ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வந்தால் எனக்கு இல்லை, கடன் தான் வாங்கணும். ஏன் வாங்கணும்? நம்ம வீட்டில் இயேசுநாதர் இருந்தார்னு வச்சுக்கோங்க, தேவை என்னவோ அந்த தேவை அத்தனையும் வீட்டுக்கு வரும். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தான். எனக்கு ஒன்றுமே வராது. நீங்கள் நம்ம வாயின் அறிக்கை தான், எனக்கு ஒன்றுமே வராது, எனக்கு மாதம் இவ்வளோதான் சம்பளம், இது உள்ளே தான் நான் ஓட்டுங்க. என் தேவை என்னவோ அதை பரலோகம் பார்த்து கொள்ளுங்கிற விசுவாசம் உனக்கு வந்துருச்சுன்னா, நீ இருக்கிற இடத்திற்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொண்டு வருவார். இயேசுநாதர் எனக்கு ஒன்று வச்சிருக்கிறார், அது என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும், ஒரு குறைவில்லாதபடிக்கு பார்க்கும். எங்கிருந்தும் எது வேணாலும் வரும். உங்களுக்கு தெரியுமா, பொன் ஒரு இடத்துல ஸ்பெஷல், தூபவர்க்கம் ஒரு நாட்டுடைய ஸ்பெஷல், வெள்ளை பழம் இன்னொரு நாட்டுடைய ஸ்பெஷல். எல்லா நாட்டுக்கும் எங்கே வருது? இயேசுநாதர் பாதத்துக்கு வருது. அவர் எங்கே இருக்கிறாரு? மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் தேவை வந்து சேரும். நீ மாட்டு தொழுவத்திலே கூட போய் உட்காந்துக்குங்க, அங்கே வரும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும். அனுப்புகிறவர் கர்த்தர். என்னுடைய தேவை என்ன என்பதை பரலோகம் பார்த்து வச்சிருக்கு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எதை செலுத்த போனாங்க? பலி செலுத்த எதை எடுத்துட்டு போனாங்க? காட்டு புறாவை ஒரு ஜோடு புறாவாவது. இந்த காட்டு புறா யார் தெரியுமா செலுத்துவா? அட்டர்மோஸ்ட் ஏழைகள் செலுத்துவாங்க. நல்லா இருக்கிறவன் எதை செலுத்துவான்னா ஆடு மாடு செலுத்துவான். பழுதற்ற ஆட்டுக்கடா, சிவப்பு கிடாரி, இதெல்லாம் பலி செலுத்துவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் நியாயப்பிரமாணத்தில்? ஒருவேளை உன்னால எதுவுமே முடியும்னு வச்சுக்கோ, ஒரு புறா குஞ்சு விற்குது இல்லை, ஒரு பணத்துக்கு 2 புறா குஞ்சு, அந்த மாதிரி இருக்கிறதுல லீஸ்ட் ஏழைகள் கூட பலி செலுத்தணுன்றதுக்காக வைக்கப்பட்ட லாஸ்டான பலி தான் எது? புறா குஞ்சு. அப்போ மரியாளும் யோசேப்பும் எதை வாங்கிட்டு போனாங்க? கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவை பார்க்க மேய்ப்பர்கள் வந்தாங்கல்ல, ஒருவேளை ஆடு கொடுக்கல போல, பார்க்க மாட்டோம் வந்துடும். சரி, நம்ம சில நேரத்தில் அப்படி நினைப்போம், மெய்ப்பர்கள் வந்திருக்காங்க, நல்ல ஒரு கொளுத்த கன்று ஆடோ ஒன்று கொடுப்பாங்கன்னு நினச்சா, நம்ம ஆண்டவர்கிட்ட அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இவர் நமக்கு கொடுப்பாருன்றவர் கொடுக்க மாட்டார். நம்ம எதிரே பார்க்காம உட்காந்துருக்கும் போது அது வரும். எகிப்தியருடைய சம்பத்தும் எத்தியோப்பியருடைய வர்த்தமானமும் தேசங்களை தாண்டி வரும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதன்படி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். அப்போ இயேசுநாதருடைய நிலைமை என்ன நிலைமை தான்? புறா குஞ்சு கொடுக்குற நிலைமை தான். இயேசுநாதருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பிறக்கும் போது கோல்டு வந்துச்சா, சாவர வரைக்கும் அவர்கிட்ட காசு வரும், ஆனால் எதுவும் அவர்கிட்ட இருக்காது. ஏரோதுடைய காரியதரிசி செக்ரட்டரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் பண்ணினார்கள்னு இருக்கு. அப்படிதான் இருக்குது. யோவானாலும் சூசன்னாலும் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த இன்னும் அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார். அப்போ ஆஸ்திகளால் ஊழியம்னா ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துருவான் போல. ஆனால் இயேசுநாதர் சாகும் போது அவருக்கு இரவல் கல்றதான். அப்போ இயேசுநாதருக்கு நல்ல ஆஃபரிங் வந்திருக்கு, ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உன்னுடைய தேவை என்னவோ அதை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கும். நீ இருக்கிற இடத்திற்கு அது கொண்டு வந்து தரும். ஆனால் உன்னோடு கூட இயேசு இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். கூட ஆண்டவர் மட்டும் இருந்துட்டார்னா நீ இருக்கிற இடத்துக்கு எல்லாம் தானா வரும். அல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 2:16 வாசியுங்கள். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இயேசு பிறக்கும் போது மிகப்பெரியதான அசைவு ஏற்பட்டது. எப்படிப்பட்டதான அசைவு? எப்படிப்பட்ட அசைவு? வானத்தில் ஒரு அசைவு,
பூமியில் ஒரு அசைவு, பூமியில் இருக்கிற அசைவு எப்படி? ஒருத்தன் கிழக்குலேருந்து தேடி வரான், ஒரு பக்கம் மெய்ப்பர்கள் வராங்க, ஒரு பக்கம் ஆவியில் ஏவப்பட்டு வரான், எல்லாம் ஒரு பக்கம் பொன் வெள்ளி எல்லாம் சும்மா பயங்கரமான கிராண்டாக எல்லாம் நடக்குது. எல்லாம் ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் கொலை பண்ணுறதுக்கு ஆளும் ரெடியாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதுவும் ரெடியாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபத்திரவமும் ஒரு பார்ட். இது நடக்கும்போது இதுவும் நடக்கும். உங்களை ஒரு பக்கம் தூக்கி பிடிக்கும் போது கீழே தள்ளுறதுக்கும் ஒருத்தன் என்ன செய்வான்? ரெடியாக இருப்பான். இயேசுநாதருக்கு பொன் வெள்ளி எல்லாம் கொண்டு வந்து சாஸ்திரிகள் வச்சுட்டு திரும்பி போயிட்டான். அவன் போன உடனே அடுத்து யார் வர்றது? யார் வர்றது? பட்டயம் வருது, தேடுறா, குத்துறா, கொல்றாங்கிறான். என்ன நடக்குது? ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் சாவடிக்கிற ஆட்கள், ஒரு பக்கம் உன்னை தேடுகிறவர்கள், ஒரு பக்கம் உபத்திரவம், எல்லாம் வரும். உபத்திரவம் வராதுன்னு யார் சொன்னா? அது ஒரு பார்ட். இதெல்லாம் ஒரு பார்ட் மாதிரி அதுவும் ஒரு பார்ட். எனக்கு மிகப்பெரிய விஐபிஸ் ஈஸ்ட்ல இருந்து தேடி வந்து என்னை பார்த்து மிகப்பெரிய ஆஃபரிங் கொடுத்து விட்டு என்னை பிளஸ் பண்ணி விட்டு போனார்கள். உண்மைதான். என்னை பார்ப்பதற்கு மிகப்பெரியதான மெய்ப்பர்கள் வந்தார்கள், ஆவில ஏவப்பட்டு சிமியோன் வந்தார், எல்லாம் உண்மைதான். பின்னாடி ஏரோதும் வருகிறார், பின்னாடி உபத்திரவமும் வரும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், உபத்திரவம் வரும், இதெல்லாம் எங்கிட்ட வரும். உபத்திரவம் மட்டும் என்னை சுற்றி வரும், என்னை தொடாது, என்னை அது சாகடிக்காது, என்னை அது கொள்ளாது. எப்போ தெரியுமா? இயேசு உன் கூட இருந்தார். இயேசு மட்டும் உன் கூட இருந்தார்னா உபத்திரவம் வரும், வராமல் போகவே போகாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் உண்டு. இயேசு உலகத்தில் உபத்திரவம் உண்டுனாரா இல்லைன்னாரா? உண்டுன்னு தான் சொன்னார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள். ஆனா நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உலகம் உன்னை ஜெயிக்கவே ஜெயிக்காது. உன்னை உபத்திரப்படுத்துறவன் என்ன செய்ய மாட்டான்? ஜெயிக்கவே மாட்டான், ஜெயிக்கவே முடியாது. காரணம், உன் கூட இருக்கிற இயேசு ஜெயித்தவர். அவர் ஜெயிச்சதுனால உன்னை தோக்க விட மாட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன்னை தூக்கிட்டு ஒருத்தர் ஓடுறாரு, தூக்கிட்டு ஓடுறவர் ஜெயிச்சிட்டாரு. நான் எப்படி தோப்பேன்? அவர் கையில் இருக்கிற நானும் என்னதான் ஜெயிச்சதுக்கான அடையாளம் தானே. இந்த ரிலே ரேஸ் ஓடும்போது பார்த்தீங்கன்னா கையில் என்ன இருக்கும்? ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று இருக்கும். ஓடி போய் அவன் ஜெயிச்சிடும். அவன் ஜெயிச்சான்னா ஸ்க்ரோலும் ஜெயிச்சதுக்கு அடையாளம். கையில் ஸ்க்ரோல் இருந்ததுனாலும் அவன் போய் ஜெயிக்கும் போது கையில் என்ன இருக்கணும்? ஸ்க்ரோல் இருக்கணும். அப்போ ஸ்க்ரோலும் ஜெயிச்சதுக்கான அடையாளம் தானே. அப்போ அவர் கையில் இருக்கிற நானும் யாரு? ஜெயிச்சதுக்கான அடையாளம். ஆனால் உபத்திரவம் வரும், கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வருது, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க, வாங்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, உங்களை பற்றி சாட்சி சொன்னாங்க, நீங்கள் பரலோகத்தில் பிறந்திருக்கிறீங்களாமே. மெய்ப்பர்கள் வந்து சாட்சி சொல்லும்போது கேட்கும்போது எப்படி தான் இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். சிமியோன் ஆவியில் ஏவப்பட்டு ப்ராஃபஸி சொல்கிறாரு. ஓ, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப. கேட்கும் போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் பட்டயம் வரும்னு யாருமே சொல்லலையே. ஆனால் அதுவும் வரும். இந்த பட்டயம் வரும்போது நீ நினைக்கணும், ஐயோ ஆண்டவரே, இந்த பட்டயம் வரும் நீங்கள் எனக்கு சொல்லலையே. வெள்ளி வந்துச்சு, பொண்ணு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்வார், தம்பி, இதுவும் ஒரு உன் வாழ்க்கையில் பார்ட். நீ கடந்து போகிற உபத்திரவம் இருக்கே, அதுவும் ஒரு பார்ட். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் சில நேரங்களிலே உன்னை இது மாதிரியும் நடத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. அதே மத்திய 2:20. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். இதான் நடக்கும். உன்னை கொல்லணும்னு தேடுறவன் சாவானே ஒழிய நீங்களும் நானும் ஒரு நாளும் சாக மாட்டோம். அல்லேலூயா. சாக மாட்டோம்னா என்றென்றைக்கு உயிரோடு இருப்போமா? அந்த அர்த்தம் இல்லை. உன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க வீழ்ந்து போவார்கள், நீயும் நானும் விழவே மாட்டோம். சில நேரத்தில் ஓடி போய் பக்கத்து தேசத்தில் இருக்க வேண்டியிருக்கு. இயேசுநாதருக்கே ஏதாங்க நிலைமை. யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவரே எந்த ஊர்ல இருக்கிறாரு? எகிப்துல இருக்கிறாரு. எகிப்துல இருந்துக்கிறாரு. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க. ஏன்? அவருக்கே மிகப்பெரிய உபத்திரவம், அவரையே கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நிமிடம் நிச்சயம், உன்னை கொல்ல தேடினவர்கள் இறந்து போவார்கள், உன்னை அழிக்கணும் நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். உன்னை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைக்கிறவன் கீழே விழுவான், உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவன் அவமானப்படுவான். கொஞ்ச காலம் அந்த பாடுகள் உண்மைதான்.
ஏன்னா அந்த பாடுகள் பின்னாட்களே உனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சில நேரத்தில் கஷ்டப்படாமல் சில ஆசீர்வாதம் வந்தால் அது மேன்மை நமக்கு தெரியாது. நமக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு நாம் மேலே வரும்போது நமக்கு தெரிஞ்ச அந்த பணத்தினுடைய வேல்யூ நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிற கஷ்டம் என்னன்னு. ஒரு இடத்துல 10 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சு அதை சம்பாதிச்ச ஒரு காசை நம்ம பிள்ளைகள் கேஷுவலாக கேட்கும். ஒரு 200 rupees கொடுங்க, ஒரு 500 கொடுங்க. எதுக்கு? எனக்கு ஒரு ஆக்சுவலி நான் ஒன்று வாங்கணும். நம்ம பிள்ளைங்கள் தான், நம்ம அவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம், நம்ம அவங்களுக்கு கொடுக்க சந்தோஷப்படுறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மணி வேல்யூ யாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் அந்த பணம் இல்லாத போது அவர்களுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சாதான் அவர்கள் லைஃப்ல அந்த பணத்தை அவங்க என்ன செய்ய முடியும், கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா நானாவும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பணத்தோடைய வேல்யூ என்னன்னு யார் சொல்லணும்? நானாவும் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது, மணியோட வேல்யூ தெரியாது. அது நம்ம அதே மாதிரி தான் சொல்கிறேன். உபத்திரவத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியணும்னா, பிளஸ்ஸிங்கோட வேல்யூ தெரியணும்னா உபத்திரவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நல்லா பார்த்துருக்கீங்களா? பெரும்பான்மையான அப்பா அம்மாக்கள் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரணம், அவங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க? சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்காது. அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த கடைசி பருக்க வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து சாப்பிட்டு தான் போவாங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் நம்ம பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பிள்ளைகளையே பார்த்துருக்கீங்களா? பாதி சாப்பிட்டு அப்படின்ட்டு தலையாடிட்டு போயிட்டே இருக்கும். அவங்க அந்த தகப்பன் சொல்லுவார், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத. எத்தனையோ பேர் இது இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு நாள் அவரே அது இல்லாமல் இருந்திருக்கிறார். அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை உபத்திரவத்தை நடத்துறது எதுக்காக தெரியுமா? பின்னாட்களே நம்ம கிடைக்கிற பிளெஸிங்கோட வேல்யூ நமக்கு தெரியறதுக்கு. அப்போ தான் அந்த பிளெஸிங்கோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உபத்திரவம் உன்னை சாகடிக்காது, உபத்திரவம் உன்னை கொல்லாது. நீ கடந்து போகிற பாதைகள் ஒருவேளை உன்னை பட்டயம் விரட்டிக்கிட்டு வரும். உன்னை கொல்றேன் பாரு, இல்லாமல் பண்ணுறேன் பாரு, உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன் பாரு, நீ எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். எப்பேற்பட்ட ராஜா சவுல் துரத்தினாலும், ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தாவீது இருந்தாலும், சவுல் தான் சாவானே ஒழிய தாவீது ராஜாவாகத்தான் மாறுவான். உன்னை விரட்டுறது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போஸ்டிங் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், உன்னை விரட்டாத வரைக்கும் அவனுக்கு நல்லது. விரட்ட தொடங்கிட்டான், ஒரு நாள் உனக்கு செய்தி வரும், உன்னை விரட்டினவர்கள் இறந்து போனார்கள், நீ ராஜாவாகலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால் இது அத்தனையும் நடக்கும். மூலமாக ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, எங்களுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, எங்களை உருவாக்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. தானாக வானமும் பூமியும் அசையும் அப்பா. மிகப்பெரிய அசைவு ஏற்படும் ஆண்டவரே. உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன்னை சுற்றிலும் மிகப்பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் மிகப்பெரிய அசைவை உண்டாக்குவார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும். உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். நடக்கும், உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கிழக்கிலிருந்து வந்த மாதிரி நீ அறியாத இடத்துல இருந்து ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீ அறியாத தேசத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வருவார். உங்ககிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, உன்னை அவங்க தேடி வருவாங்க. கர்த்தர் போக சொன்னாருன்னு சொல்லுவாங்க. டோன்ட் வரி. அது உங்ககிட்ட இருக்கிற வேர்ட் ஆஃப் காடா இருக்கும், அல்ல உங்ககிட்ட இருக்கிற மிராக்கிளா இருக்கும், அல்லது ஆவியானவரே கொண்டு வருவார். இது எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாது. எனக்கு சரியா பேச வராது, எனக்கு அற்புத அடையாளம் செய்கிற பவர்லாம் இல்லைன்னா ஆவியானவரே கொண்டாந்து நிறுத்துவார். 3000 பேர் வந்து நிற்பான். கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது, தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், வெள்ளை போலமும் தூப வர்க்கமும் பொன்னும் உன்னிடத்துல வந்து சேரும். எத்தியோப்பியருடைய வர்த்தமானங்கள் வந்து சேரும். எகிப்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். எங்கிருந்து எப்படி வரும்னு தெரியாது, வரும். ஆனா விசுவாசம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
கர்த்தர் உனக்கு நியமிச்சது வந்து சேரும். அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. காரணம், அது கர்த்தர் உனக்கென்று நியமித்து வைத்தது. அது கிழக்கிலிருந்து வருமோ மேற்கிலிருந்து வருமோ எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்து உன் பாதத்தில் வைப்பதற்கு வல்லமையுள்ளவராய் அவரே ஆட்களை அனுப்புவார். உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க சொல்லுவார். இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அதே மாதிரி உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடைசியாக நீ தேவன் உன்னிடத்தில் இருப்பார் என்று சொன்னால் சில விரோதிகளும் எழும்பத்தான் செய்வார்கள். உனக்கு விரோதமாய் பட்டயத்தை உருவார்கள். உனக்கு விரோதமாய் நாவுகளை அசைப்பார்கள். உன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இல்லாமல் நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பாய். கர்த்தர் உனக்கு விரோதமா பேசினவங்களை இல்லாமல் போக பண்ணுவார். நீயோ வென்றால் அதே தேசத்தில் அதே இடத்துல உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் இயேசுவன் கூட இருந்தா நடக்கிற விஷயம். நீங்க அதில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நீங்க இருங்கப்பா. நீங்க இருந்துட்டா மட்டும் போதும் ஆண்டவரே, இதெல்லாம் தானா நடக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனை, இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வேத வசனத்தினுடைய காரியங்கள் 100க்கு 100 அவர்கள் இருதயத்துக்குள் செல்வதாக. ஆண்டவரே, இதனுடைய சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் வாழ்க்கையில நடைபெறுவதாக. ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில் போயிட்டு இருப்பாங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி மீண்டும் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இஸ்ரவேலிலே உருவாக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.